வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில். சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல். 3,20,000க்கும் அதிகமான முதிர்ச்சியடைந்த கஞ்சா செடிகள் கண்டுபிடிப்பு. தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு. இனி விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பஹா நேதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் 19 துப்பாக்கிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு பாதாள உலக குற்றவாளியான மாகந்துர மதூசிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதோஷிடமிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்தபோது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து தெளிவுபடுத்த தவறியமையினாலேயே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 3 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர்கள் இன்று முற்பகல் 11 மணியளவில் ஊர்காவற்றுறை நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இவ்வாறு கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து பதுளை ஹாப்புத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹல்துமுல்ல பகுதியில் பாரிய அளவிலான கஞ்சா பயிர்ச்செய்கையை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். ராணுவத்தின் நேரடி தலையீட்டுடன் பண்டாரவளை பிராந்திய குற்ற புலனாய்வு பிரிவின் ஒருங்கிணைப்பில் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அலுத்வெல காப்புக்காடு மற்றும் உனகந்த காப்புக்காடு ஆகிய அடர்ந்த வனப்பகுதிகளை இலக்கு வைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக ரகசியமான முறையில் இந்த பயிர்ச்செய்கை முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. அங்கு சுமார் 3,20,000க்கும் அதிகமான முதிர்ச்சியடைந்த கஞ்சா செடிகள் பாதுகாப்பு படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வனப்பகுதிகளுக்குள் இவ்வளவு பாரிய அளவில் பயிர்ச்செய்கையை முன்னெடுத்து வந்த நபர்கள் மற்றும் இதன் பின்னணியில் உள்ள கடத்தல்காரர்களை கண்டறியும் பணியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். போதைப் பொருளை ஒழிப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மீதே தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுவதால் அந்த செய்தியை ஒளிபரப்பிய ஊடக நிறுவனத்தை அடக்குவதற்கு போலீசார் செயற்பட்டுள்ளதாகவும் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் போலீசாரின் நடவடிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் எனவும் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருடர்களை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்த ஜனாதிபதி உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இதுவரை அவர்கள் எந்த திருடனையும் பிடிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அவர்களால் திருடர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை மறைப்பதற்காக 1990 காலப்பகுதியிலிருந்து தலை தூக்கி வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு அதனை முழுமையாக ராஜபக்சவினர் மீது குற்றம் சுமத்த நடவடிக்கை எடுத்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. நாட்டுக்குள் போதைப்பொருள் கொண்டு வருவது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் என்பது மக்கள் முன்னிலையிலேயே ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று நாட்டில் போதைப்பொருள் விநியோகிப்பது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள்தான் என்பதும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துக்கும் மத்தியில் இறுதியாக இந்த நாட்டில் கஞ்சா செடி வளர்ப்பதும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால் தற்போது அரசாங்கத்தின் பால் திரும்பியிருக்கும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை தடுப்பதற்கு அரசாங்கம் தற்போது ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சிக்கின்றது என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
டேட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவிருந்த உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய 55 பொதிகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம், கட்பிட்டி, மண்டலகுடா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மண்டலகுடா கிராம உத்தியோகத்தர் முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். அனர்த்தங்களினால் குறித்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் எஞ்சிய உலருணவுப் பொருட்கள் அடங்கிய 181 பொதிகள் அந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைக்கப்பட்டதாக கிராம உத்தியோகத்தர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய சுமார் 2,20,000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகளே திருடப்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகத்தரின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு கடலோர பகுதிகளில் கடந்த சில நாட்களில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த 10 சுற்றுலாப் பயணிகளை இலங்கை கரையோர காவற்படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். டிசம்பர் 24 முதல் 27 வரை பல கடலோர பகுதிகளில் நடத்தப்பட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகளின் போது குறித்த 10 சுற்றுலாப் பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 7 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் 14 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்ட 3 உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்கிஸ்ஸை, பலப்பிட்டிய, மெரிச மற்றும் நிலாவெளி ஆகிய பிரபல்யமான கடற்கரை பகுதிகளில் குறித்த மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கரையோர காவற்படை 2009 ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து இன்று வரை இலங்கை கரையோர காவற்படையினர் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த 2,500க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியுள்ளனர். இதில் 1,160 பேர் வெளிநாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, பொன்னராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கிடையில் எல்லைப் பகுதியில் அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. கடந்த சுமார் 3 வாரங்களாக நீடித்த உயிரிழப்புகளோடு கூடிய போரால் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தாய்லாந்து, கம்போடியா இடையே உடன் அமலாகும் வகையில் போர் நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டு நேரப்படி இன்று மாலை 5 மணி முதல் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே 72 மணித்தியால போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தினால் சிறைப்பிடிக்கப்பட்ட 18 கம்போடிய வீரர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் எல்லையில் நீடித்த ராணுவ மோதல்களினால் இதுவரை 41 பேர் உயிரிழந்ததோடு மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மீண்டும் வீடு திரும்புவதற்கு இருநாட்டு ராணுவத்தினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். நீர்மூழ்கி கப்பலில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம் செய்துள்ளார். கோவா, கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலங்களுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக கர்நாடக மாநிலம் கார்வார் துறைமுகத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று கடலில் பயணம் செய்துள்ளார். கல்வாரி வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பலான INS வாக்ஷீரில் இந்திய ஜனாதிபதியும் முப்படைகளின் உச்ச தலைவருமான திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருடன் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதியும் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாமிற்கு பின்னர் நீர்மூழ்கியில் பயணம் செய்த 2வது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முதான் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.